வருங்கால காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக நமக்கு 2ஆம் நிலை காவலர் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான அறிவிப்பு வெளியாக இருந்து அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ பார்த்துருந்தோம் சரிங்களா. எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது எதுலன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், இதில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் நமக்கு நிறையாவே டவுட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்டுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தார், சார் எனக்கு கம்யூனிட்டியில் நான் கிறிஸ்டின்ஸ்க்கு மாறிட்டேன் சார், எப்படி சார் நாங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க சரிங்களா. நம்ம ஹவு டு அப்ளை இந்த வீடியோவில் ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணலாம், தவறில்லாமல் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு நமக்கு போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் இங்கே ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதை ஓப்பன் பண்ணி நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு நமக்கு ஓப்பன் ஆயிரும் சரிங்களா. ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. சில நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி நமக்கு என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோலாம் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சரிங்களா. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதில் போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே பாருங்கள் நாட் அப்ளைடு எட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்க, ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இது நமக்கு அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சரிங்களா கவனிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த உடனே நமக்கு அப்ளிகேஷன் போன உடனே இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கேட்கும். ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கு மொபைலுக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ரிஜிஸ்டர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் சரிங்களா. அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுவோம். எங்கே போயிடுவோம் அப்படின்னா நம்மளுடைய ரெண்டுக்குமே அதாவது மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுக்குமே கொடுத்து ரெண்டுக்குமே நம்ம ஓடிபி கொடுத்து சரி இந்த சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கும் நம்மளுடைய ஃபோன் நம்பருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிஜிஸ்டர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் ஐடியும் அவங்க கொடுத்த பாஸ்வேர்டு நம்ம இதில் போட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சைன்இன் பண்ணணும் ஓகேங்களா. இதில் சைன்இன் போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டாவது நமக்கு உள்ளே போகும்போது ஆப்ஷன் இப்படி தான் காட்டும் சரிங்களா. இப்போ இதில் பாருங்களேன், கடவுச்சொல்லை மாற்றும் சேஞ்ச் பாஸ்வேர்டு இதில் பாருங்க கரண்ட் பாஸ்வேர்டு அண்ட் நியூ பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது. இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு மெசேஜ் வந்திருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஓடிபியை இங்கே போடணும் சாரி பாஸ்வேர்டை சரிங்களா. அந்த பாஸ்வேர்டு இங்கே போட்டு நமக்கு புதுசாக நம்மளா ஓனாக கிரியேட் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்டை என்ன பண்ணணும், நம்ம என்ன பாஸ்வேர்டு நமக்கு யாவும் இருக்கோ அப்படி போட்டுட்டு நமக்கு என்ன செய்யணும், கடவுச்சொல்லை மாற்றவும் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கொடுத்துடணும் சரிங்களா. கடவுச்சொல்லை மாற்றவும் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த உடனேவும் மறுபடியும் உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு மறுபடியும் என்ன செய்யும், மறுபடியும் ஒரு மெசேஜ் வரும். அதில் என்னென்னா மறுபடியும் உங்களுடைய ரிஜிஸ்டர் ஐடி ப்ளஸ் நீங்கள் கரண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு அது ரெண்டுமே உங்களுக்கு மெசேஜாகவே வந்துடும் சரிங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரும்பி நம்ம மறுபடியும் நம்ம போட்டோம் இல்லையா ரெஜிஸ்டர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம சைன்இன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது போனோம் இல்லையா. அங்கே நம்ம மறுபடியும் என்ன பண்ணிடணும், மறுபடியும் அங்கே நம்ம போயிடணும் சரிங்களா. ஓகே கவனிங்க, இது நம்ம போட்டுருவோம். இது பழைய பாஸ்வேர்டு நமக்கு மெசேஜை வந்துச்சு இல்லையா. அந்த இப்போ நம்ம நியூ பாஸ்வேர்டு என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும் சரிங்களா. ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண உடனேவும் நமக்கு அடுத்தது நமக்கு மறுபடியும் என்ன செஞ்சிடணும், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது நம்ம இங்கே பாருங்களேன் அப்ளை நமக்கு நம்ம நியூ பாஸ்வேர்டு போய் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. அந்த ரிஜிஸ்டர் ஐடி பாஸ்வேர்டு போட்ட உடனேவும் நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்படி தான் இருக்கும் சரிங்களா. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நமக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு நமக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம இல்லை நமக்கு அதே பாஸ்வேர்டு இருக்கணும் போதும் அப்படின்ட்டு அப்ளை பண்ண நினச்சோம்னா அந்த அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா. அப்ளைன்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஓகே இதில் கவனிங்க, விண்ணப்பம் துவங்கும் தேதி இதுலேயுமே நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க 22/8/2025. லாஸ்ட் டேட் 21/9/2025 அந்த டேட்டையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் கரெக்ஷன் ஆஃப் சப்மிட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு கரெக்ஷன் விண்டோ 25ஆம் தேதி வரைக்கும், அதாவது 25/9/2025 வரைக்கும் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கும். எக்ஸாம் டேட் 9/11/2025 அந்த டேட்டையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுலேயுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்கும். அதை நீங்கள் ஓரளவு பார்த்துக்குங்க சரிங்களா. சரி இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிக் பாக்ஸ் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இதில் பாருங்கள், அறிவுரைகளை நான் படித்தேன், நீ தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதி பட்டியலன்னு கொடுத்துட்டு ஓகே சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதில் போய் உங்களுடைய நேமு, சரிங்களா, உங்கள் நேமு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய டிசியில் இருக்கிற மாதிரி உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், இதெல்லாம் எந்த தவறுமே பண்ணிடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபில்லப் பண்ணிட்டு அது எந்த வாரியம் நீங்கள் எங்கே படிச்சிங்க, என்ன ஏது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஓரலாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணிடணும், ஸோ நமக்கு பாருங்கள் தனிப்பட்ட விவரங்கள் வந்துடணும். சரிங்களா, தனிப்பட்ட விவரங்கள் வந்துடணும். ஓகே பாருங்கள். ஓகே, ஸோ தனிப்பட்ட விவரங்கள் இது நம்ம கொடுத்த பின்னாடி பாருங்க. ஸோ இந்த பக்கம் காலம் பாருங்க. இது ஒன்றுன்னா நமக்கு டிக் ஆகிட்டே வரும், ஒன்றுனா அப்ளை பண்ண. ஸோ தனிப்பட்ட விவரங்கள் நமக்கு வந்து முக்கிய விவரங்கள், கேண்டிடேட் நேமு, ஃபீமேலா இல்லை அவங்க என்ன ஏது அப்படின்ற அவங்க அப்பா அம்மா பேர், என்ன ரீஜன், ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, ஸோ அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா, இதில் நம்ம குறிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து நமக்கு வந்து அம்சங்கள் ஐடென்டிஃபிகேஷன் வந்து மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு தழும்பு ஒரு மச்சம் அதை வந்து நீங்கள் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க, சேவ் கொடுத்துருங்க. சரிங்களா, சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து டிசி மார்க் ஷீட்டு, சரிங்களா, டிசி மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பாருங்கள், இதில் அட்ரஸ் வந்து போனோம். அதுக்கடுத்து வந்து கல்வி தகுதி நமக்கு வந்து 10th 12th முடிச்சிருக்கீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு, ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணியில் முன்னுரிமை, நீங்கள் ஏதாவது பணியில் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இருக்குன்னு கொடுத்துருங்க, இல்லைன்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து முன் அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க. சரிங்களா, நீங்கள் ஏதேனும் பணிபுரியுறீங்களா, இல்லை, சரிங்களா, இல்லைன்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த எல்லாத்துலேயுமே வந்து இந்த கிளிக் பாக்ஸ் இருக்கும். மேலே உள்ள விவரங்கள் யாரும் நான் வந்து என்னுடைய சரியாக உள்ளது அப்படின்னு சான்றளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கிளிக் பாக்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ராசஸ் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்கடுத்துமே பார்த்தீங்கன்னா கூடுதல் விவரங்கள் கொடுப்பாங்க. கூடுதல் விவரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏதேனும் உங்களுடைய வழக்குகளை அவங்க மீது வழக்கு பதிஞ்சிருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ ஒருவேளை வழக்கு இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து கிரிமினல் நம்பர் கேட்பாங்க, நமக்கு எஃப்ஐஆர் நம்பரு அந்த இதெல்லாம் கேட்பாங்க, அதை வந்து போட்டுருங்க. இல்லைன்னு வந்து போட்டுருங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி, ஸோ வேறு இதில் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்ல இடஒதுக்கீடு கேட்குறீங்களா, ஸோ வாரிசு சார்ந்த ஒதுக்கீடு கேட்குறீங்களா, விளையாட்டு ரிலேட்டடாக கேட்குறீங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்குறீங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்கும். இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து நமக்கு பிஎஸ்டிஎம்க்குனே தனியாக ஒரு காலம் இருக்குது. சரிங்களா, பிஎஸ்டிஎம்க்குனேவா ஒரு காலம் வந்து நமக்கு இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்சிசி சர்டிஃபிகேட் கொடுங்க, இல்லைன்னு விட்டுருங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு தமிழ் வழியில் படித்ததுக்கான சான்றிதழ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பேருமே மேக்ஸிமம் வந்து 10th வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம், 10th வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து வாங்கியிருப்போம். ஸோ அது வந்து என்ன பண்ணிடுங்க, ஸோ எல்லா பேருமே வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருங்க. சரிங்களா, இதில் கேட்குறாங்க பாருங்கள், எஸ்னா எஸ், நோ கொடுத்துருங்க. சரிங்களா, ஓகே. நமக்கு பாருங்கள், ஸோ 1லிருந்து 5வது வரைக்கும், சரிங்களா, 1லேருந்து 5வது வரைக்குமா இல்லை 1லேருந்து 10வது வரைக்குமா மொத்தமாக என்ன ஏதுன்னு விவரத்தை போட்டுருங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்க, சரிங்களா, தகுதியான அதிகாரிகள் பிஎஸ்டிஎம் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னு கொடுத்துருங்க. ஸோ சான்றிதழ் வழங்கிய அதிகாரியுடைய பதவி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டர் வாங்கினீங்களா, இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை வேற யார்ட்டையாவது, அதாவது நமக்கு வந்து ஆஃபீஸில் வந்து அதாவது ஸ்கூலில் வந்து வேற யாராவது வாங்கினீங்களா, கிளர்க்கு கிட்ட வாங்கினீங்களா, ஸோ அந்த டீட்டெயிலாம் வந்து கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, ஸோ தவறாமல் பதிவு பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் வழங்கிய அதிகாரியுடைய கையொப்பம் தேதியுடன் கூட முத்திரை இருக்கா, ஆம் கொடுத்துருங்க, எஸ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட் எங்கே படிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன செஞ்சுருங்க, ஸோ இன்ஸ்டியூட்டையும் என்ன பண்ணிடுங்க, ஸோ கொடுத்துருங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலை வந்து கொடுத்துருங்க. சரிங்களா, நீங்கள் ஒரு வேளை சார் நான் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன் சார், நான் வந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க ஆட் மோர் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் பாருங்கள் பிரின்சிபலா ஹெட் மாஸ்டரா அப்படின்னு கேட்குதுங்களா, அதில் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா, எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி போட்டுருணும். ஸோ நான் சார் 12th வரைக்கும் நான் பிஎஸ்டிஎம் படிச்சிருக்கேன் சொன்னால் +2 வரைக்கும் போட்டுக்கிற வேண்டியதான். ஆட் மோர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சார் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார், டிகிரியும் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன்னா ஸோ மறுபடியும் ஆட் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த காலம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து டிகிரியா என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து கொடுத்துருங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு +2 வரைக்கும் கொடுத்தாலே போதுமானது, வச்சிருந்தாலே நமக்கு போதுமானது. சரிங்களா, ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் வந்து இது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு செக் வந்து கொடுத்துட வேண்டியதான். நமக்கு வந்து இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செக் பாக்ஸை வந்து கொடுத்துட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதான், ஸோ சேவ் வந்து கொடுத்துட வேண்டியதான். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமான காலம் இதுதான். சரிங்களா, தேர்வு விவரங்கள் நமக்கு வந்து எங்கே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க,
எங்கே வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டு இதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். சரிங்களா? நமக்கு வந்து ஒரு 250 ரூபா நமக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து கேட்கும். ஸோ இதில் எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டு, சரிங்களா, எல்லாத்துலேயுமே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுங்க. சரிங்களா? நமக்கு வந்து சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்துட்டு ஒவ்வொன்றுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு விண்ணப்பதாரருடைய கையொப்பம், சரிங்களா, ஒன்லி ஜேபிஜி ஜேபிஇஜி, சரிங்களா, இந்த இதெல்லாம் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 10 KB, மினிமம் வந்து 5 KBக்குள்ளே தான் இருக்கணும் அந்த சிக்னேச்சரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஸ், சரிங்களா, நமக்கு வந்து இடதுகை கட்டை விரலுடைய கைரேகை வந்து நமக்கு வந்து அதை ஃபோட்டோ பிடிச்சி இங்கே அப்லோட் பண்ணோம். அதுக்கடுத்து ஜாதி சான்றிதழ், அடுத்து 10th, அதுக்கடுத்து 12th, அதுக்கடுத்து டிகிரி அப்படின்னு நமக்கு வந்து வரிசையாக கேட்பாங்க. ஸோ கேட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்மளுக்கு ஃபைனல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியூ அப்படின்னு வரும். சரிங்களா? ப்ரீவியூ அப்ளிகேஷன் வந்து ப்ரீவியூ அப்படின்னு கேட்கும். ஸோ எல்லா டேட்டாவுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யுங்க, ஸோ கடைசியாக வந்து சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்டோ அவ்வளோ அமௌண்ட் கட்டுனீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக வந்து மெசேஜ் வந்து வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப இது வந்து அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணி தப்பு பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க. சரிங்களா? ஒருவேளை நான் சார் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்னாலும் பரவாயில்லை. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்ஷன் விண்டோ வந்து நமக்கு 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ 25/9 வரைக்கும் நமக்கு ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஸோ நம்மளுடைய கணியன் IAS அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து காலையில், மார்னிங், ஈவினிங் அப்படின்னு ஸோ பேஜஸ் வந்து நமக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் படிக்கணும் சார், நான் இப்படியே பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய கணியன் IAS அகாடமியில் வந்து சரிங்க, கண்டிப்பாக வரக்கூடிய PC தேர்வில் எல்லாருமே வெற்றி அடையலாம். சரிங்களா? ஸோ நமக்கு கிளாஸஸ் தொடர்பான மேலும் தகவல் தேவை அப்படின்னா ஸோ 8754754444 என்ற நம்பரையும், ஆன்லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7845454747 நம்பரையும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் வந்து மறக்காமல் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.